மேலறை தியானம் ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் கொனி சீட்லர், ஒவேக்னிரோன் எல்ப்ஸ், பிரான்ஸ். தலைப்பு: ஒரு நொடியின் விசுவாசம். வாசிக்க வேண்டிய வேத பகுதி லூக்கா 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் தொடங்கி 27ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் லூக்கா 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். சீடர்கள் அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம் என்றார்கள். வேலைக்காக பல மாதங்கள் விண்ணப்பித்திருந்த நிலையில் ஒரு வேலைக்கு அழைப்பு வந்தது. எல்லாம் ஒழுங்காக இருந்தது. ஆனால் திடீரென்று அவர்கள் மனம் மாற வேலையும் இல்லாமல் போயிற்று. இதற்குள் கடவுள் எங்கே இருக்கிறார் என்ற கேள்வி எனக்குள் எழுந்தது. இயேசுவின் சிலுவை மரணத்தின் பின் சீடர்களும் இப்படி நினைத்திருக்கலாம். இஸ்ரவேலை ரோம ஆட்சியிலிருந்து இயேசு விடுவிப்பார் என்று அவர்கள் நம்பியிருந்தார்கள். இயேசு இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் செய்த காரியங்கள், அற்புதங்கள் ஏற்கனவே தீர்க்கதரிசிகளினால் அவரை பற்றி அறிவிக்கப்பட்டிருந்தவை எல்லாம் பல்லாண்டு காலம் காத்திருந்த மேசியா அவர்தான் என்று அவர்களை நம்ப வைத்திருந்தது. ஆனால் சிலுவை மரணம் அவர்களின் நம்பிக்கையை அழித்துவிட்டது. அனைத்தையும் இழந்துவிட்டோம் என்ற நிலை வந்த அந்த வினாடியில்தான் அவர்களின் விசுவாசம் பரீட்சிக்கப்பட்டது. கடவுளின் வல்லமையையும் இயேசுவின் வாக்குறுதிகளையும் உண்மையாக அவர்கள் நம்பினார்களா? சவாலான நிலைமைகள் எம்மை சோதித்து கடவுளிடம் கேள்வியை கேட்க வைத்தாலும், கடவுளுடனான எமது உறவை பலப்படுத்துவதை தீர்மானிக்கும் வினாடியாக அது மாறிவிடுகிறது. வாழ்க்கையின் சுழற்சிகளையும் திருப்பங்களையும் நாம் அனுபவித்தாலும், கடவுள் வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் அற்புதங்களை செய்யவும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஜெபம். அன்பான தகப்பனே, உங்களை நம்பவும் விசுவாசிக்கவும் உயிர்த்தெழுந்த உங்கள் வல்லமை எமக்குள் கிரியை செய்வதை நாங்கள் காண உங்கள் பிரசன்னம் உதவுவதற்காக நன்றி. ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுளின் உண்மைத்துவத்தை நான் நம்புவேன். கர்த்தரின் அன்பும் இரக்கமும் அவருடைய வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.